இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக நீங்கள் உங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே மாறிடும். நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாலேயும் சரி, ரியல் லைஃப்லேயும் சரி நிறைய பீப்புளை பார்த்துருக்கோம். நம்ம அவங்கள பார்த்துட்டு இவங்க எப்படி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா, இவங்களுக்கு எப்படி அடுத்தவங்களோட வலி புரியாதா, கஷ்டம் புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுறோம், ஷேரும் பண்ணுறோம், அவங்கள பற்றி நிறையவே விமர்சிக்கிறோம். ஏன் இவ்வளோ கடுமையான விஷயங்களை இவங்களால பண்ண முடியுது, இவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி எழுப்புகிறோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அது நாம தான். ஆமாங்க, நமக்குள்ள அந்த கேரக்டர் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே இந்த கேரக்டர் உங்களுக்குள்ளே இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எத்தனை பேர் நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு 10 வயசாக இருக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா ஒரு சாதத்துக்கு 2 குழம்பு வைப்பாங்க, 4 பொரியல் வைப்பாங்க. ஒரு நைட்டு டிஃபன் பண்ணும்போது கூட அப்பாவுக்கு ஒரு சட்னி வைப்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்ய மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பார்த்து பார்த்து செய்வாங்க. இது அவங்க பழக்கின தப்புன்னு சொல்கிறதா, இல்லைனா அவங்க காமிக்கிற பாசம்னு சொல்கிறதா? கண்டிப்பாக இது பாசம் தாங்க. ஆனால் இது எப்போ தப்பாக மாறுதுன்னா, அவங்களோட 50வது வயசில் தான் இது தப்பாக மாறுது. அவங்க உங்கள் மேலே வச்ச அளவு கடந்த பாசத்தால் தான் வீட்டில் அதிகமாக தக்காளியே இருந்தாலும் அப்பாவுக்கு பிடிக்குமேன்னு புதினா சட்னியும் உங்களுக்கு பிடிக்குமேன்னு தேங்காய் சட்னியும் செய்கிறாங்க. ஆனால் தக்காளியை அப்படியே கூட வேஸ்ட் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு பிடிக்காது அவங்க செய்யவே மாட்டாங்க. இதே பழக்கம் தான் அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக தொடர்ந்து வருது. இதில் நீங்கள் பழகிருக்கீங்க. ஸோ ஒரு அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கிச்சன்லேயே தான் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதே நீங்கள் உணராமலே வளர்ந்துருக்கீங்க. ஏன்னா அம்மா அதை எப்போவுமே காமிச்சிக்கவே மாட்டாங்க. அதை அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் காட்ட மாட்டாங்க, குழந்தைகிட்ட சுத்தமாக காட்ட மாட்டாங்க. இப்போது உங்களுக்கு வயசு 25 ஆகுது, 27 ஆகுது, 30 வயசு ஆகுது. அப்போ உங்களோட அம்மாவோட வயசை யோசிச்சு பாருங்கள். அவங்களால அதே மாதிரி முன்ன இருந்த மாதிரி கிச்சனில் அவ்வளோ நேரம் இருந்து சமைக்க முடியுமா? அவ்வளோ நேரம் நிற்க முடியுமா? அவ்வளோ காய்கறிகளை அரிஞ்சு சமையல் செஞ்சு உங்கள் 2 பேருக்கும் விதவிதமான சமையல்களை செஞ்சு வைக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல 2 குழம்பு வச்ச இடத்துல 1 குழம்பு வைக்கிறாங்க, 4 பொரியல் செஞ்ச இடத்துல 1 பொரியல் தான் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க, நீங்கள் முன்ன மாதிரி கிடையாது, நீங்கள் முன்ன மாதிரி சமைக்கிறது கிடையாது, நீங்கள் முன்ன மாதிரி நடக்கிறது கிடையாது, நீங்கள் ரொம்பவே மாறிட்டீங்க, உங்களுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை. இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில்? நல்லாவே யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பீங்க. ஏன்னா இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் தான். இது ஒன்றும் கட்டுக்கதையாக நான் சொல்லலை. இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க இப்போ திருத்திட்டும் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். சில நேரத்தில் உங்களுக்கு சாம்பார் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவங்க இப்போது முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, எனக்கு தான் சாம்பார் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமே, நீ ஏன் எனக்கு பிடிக்காத சாதத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அதை வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வருவீங்க. இதை நீங்கள் எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க? கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம். ஆனால் என்றைக்காவது நீங்கள் அவங்களோட வலியை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துல தான் அவங்களோட வலியை நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அவங்களோட சின்ன வயசில் அவங்களால ஓடி ஆடி அவ்வளோ வேலை செய்ய முடியுது. அதனால் உங்கள் மேலே இருந்த பாசத்தினால, உங்கள் அப்பா மேலே இருந்த பாசத்தினாலையும் அவங்க அவ்வளோ வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்களோட வயசு காரணமாகவும் முதிர்ச்சி காரணமாகவும் அவங்களால வேலை செய்யவே முடியறதில்ல. இதை நம்ம நோட் பண்ணுறதும் கிடையாது. ஈவன் அவங்களுக்கு ஃபீவர் உடம்பு சரியில்லாமல் இருந்த கோல்டு வந்தாலுமே அவங்க தான் சமைக்கணும். இந்த வழியுமே நம்ம நோட் பண்ணது கிடையாது. ஆனால் இதுவே நமக்கு ஒரு சின்ன கோல்டு வந்தால் கூட உடம்பு முடியல நம்ம படுத்துடுறோம், அம்மா கிட்ட தான் முதல்ல ஓடுறோம். என்றைக்காவது அவங்களுக்கு முடியலன்னு சொல்லி அவங்க நம்மகிட்ட வந்திருக்காங்களா? இந்த மாதிரி நம்மளோட குடும்பத்துக்குள்ளேயே நம்ம கூடவே ஒரு மனுஷன் கஷ்டப்படுறதையும் அவரோட வலியையும் நம்ம கவனித்து பார்த்ததும் கிடையாது, அதை உணர்ந்ததும் கிடையாது, அந்த வலிக்கான மருந்தையும் நம்ம கொடுத்ததும் கிடையாது. ஆனால் நம்ம தான் இன்னொருத்தவங்க எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க, வலியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் நம்மளோட சின்ன சின்ன விஷயங்களை ஒத்து கவனிக்கிறது கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம கூட பிறந்தவங்களையும் சரி, ஃப்ரெண்ட்ஸையும் சரி, நம்ம நிறைய விஷயத்தை ஹர்ட் பண்ணியிருப்போம். அதை அவங்க சொல்ல மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமே, அவங்க வலியை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டோமே அப்படின்றதே நமக்கு கடைசி வரைக்கும் தோணியே இருக்காது. இது எனக்கு ரீசெண்டாக தான் புரிஞ்சுது. போன வருஷம் தான் நான் எங்கள் அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டேன். ஆக்சுவலி நான் எப்போவுமே எங்கள் அம்மா எது சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். ஆனால் அன்றைக்கி என்னமோ அவங்க செஞ்ச சாப்பாடு எனக்கு பிடிக்கல. நான் கேட்டேன், எனக்கு தான் இந்த சாப்பாடு பிடிக்காதுன்னு தெரியுமே, நீங்கள் ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சமும் மூஞ்சி சொல்லிக்கல, கோவமே படலை, ரொம்ப ரிலாக்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி கேட்டாங்க, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கரெக்டாக சொல்கிறியே, எனக்கு என்ன பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. என்னால் அதுக்கு மேலே பேசவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியாது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்,
அவங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸு பிடிக்கும், அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சாரீ பிடிக்கும், அவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்கும், எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட பழகிறவங்க தான், அவங்களுக்கு எப்போ பர்த்டே, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு வாங்கணும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணுறோம், யோசித்து வைக்கிறோம். அவளுக்கு ப்ளூ கலர் தாண்டி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு முன்னாடி நாம் தான் சொல்லுவோம். ஆனால் கூடவே இத்தனை வருஷம் இருக்கிற எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்றதை நான் எப்படி நோட் பண்ணாமல் விட்டேன். ஆனால் என்னை பற்றி எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எனக்கு எப்போ தூக்கம் வரும், எப்போ பசி வரும், என்ன சாப்பிட்டா பிடிக்கும், என்ன ஜூஸ் குடிக்க பிடிக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதுதான் எப்படி எங்கே நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுது எங்கள் அம்மாவுக்கு சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. இது எனக்கு எப்போ தெரியுதுன்னா 24 வருஷத்துக்கு அப்புறம் தெரியுது. என்னை நினச்சா எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் நான் இப்போயாவது யோசித்து பார்த்தேன். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம் தான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸ்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கவனிக்கலையா? ஃபஸ்ட்டு போய் கவனிங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு பாருங்கள். அவங்களோட வலியை உணர்ந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு வலிக்குதுன்னா அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிற விஷயம். அதுக்கப்புறம் தான் நாம் வெளியிலையும் மாறுவோம். ஏன்னா நாம் தான் அந்த வெளியில் இருக்கிற பீப்புளை ஹர்ட் பண்ணுறவங்களே. நாம் இப்படி ஒருத்தரும் வீட்டிலேருந்தே மாறிட்டோம்னா வெளியில் போய் நம்ம யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த டாப்பிக்கும் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரியான ரியாலிட்டி டாக்ஸை நம்ம சேனலில் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கலையின் மொழி. தேங்க்யூ.